ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இதனுடைய கட் ஆஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என் சைட்லேருந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது? ஜென்ரல் கேட்டகரிக்கு 170க்கு மேலே வந்து ஜென்ரலுக்கே வேலை கிடைச்சது. சரிங்களா? அப்போ வந்து தமிழ் வந்து ஒரு மீடியமாக இருந்தது, எல்லாரும் 90+ போட்டாங்க. ஆனால் இப்போ தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்டதால எல்லாரும் எவ்வளோ போகிறாங்க 90+ போட முடிஞ்சவங்க எல்லாருமே இந்த வாட்டி வந்து 70+ தான் போட்டிருப்பாங்க. எல்லாம் படித்தவங்களே 70+ தான் போட்டிருப்பாங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட் ஆஃப் 20 மார்க் குறைஞ்சிருது. இங்கே 90+ல போட்டவங்க இப்போ 70+ தான் போட முடியுது. இங்கே வந்து 20 மார்க் கட் ஆஃப் குறைஞ்சிருது. 170 இருந்தது 150 கிட்ட வந்துருக்கு. இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ இருக்கும். எல்லாம் 160 165 சொல்லி மற்ற சேனல்லாம் போடுறாங்க, கட் ஆஃப் அதிகமாக போடுறாங்க. அவ்வளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது கொஸ்டின். தமிழ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. எல்லாருக்குமே கடினமாக தான் இருந்திருப்பா. ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 148க்கு மேலே எடுத்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதே பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 146, எம்பிசி 144. இதே வந்து நீங்கள் பிசி எம்மாக இருந்தீங்கன்னா 140 ஒரு 2 கிட்ட இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதே வந்து எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 140 இருந்தாலே போதும். எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 138, எஸ்டி வந்து ஒரு 136 இருந்தாலே போதும். இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த 138லேருந்து 148 வரைக்கும் இவ்வளோ தான் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி ரொம்ப அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஜிகேலையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்லேயே என்ன பண்ணிட்டாங்க, குரூப் 1 அளவுக்கு அவ்வளோ டஃப்பாக கேட்டிருந்தாங்க கொஸ்டின். எல்லாத்துக்கும் டைமே பற்றி இருந்திருக்காது, நேரமே இருந்திருக்காது. அதான் தமிழுக்கே எல்லாம் 1.5 மணி நேரம் இருந்திருப்பாங்க. அதை முடிச்சுட்டு மேற்கொண்டு நம்ம ஜிகே போகிறதுக்கு எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக எடுத்தவாசி உங்களுக்கு நேரமே இருந்திருக்காது. ஸோ இதில் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஈஸின்னு தான் சொல்கிறாங்க, ஈஸின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் ஈஸியாக இருந்தாலுமே எல்லாராலையும் ஒரு 15 அளவுக்கு தான் போட முடியுது. ஏன்னு கேட்டோம்னா டைம் பத்தனால மேக்ஸ் யோசிச்சு போடுற அளவுக்கு என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அங்கே மேக்ஸ் ஈஸியாக கேட்டிருந்தாலும் அவங்க எல்லாராலையும் ஒரு 15லேருந்து 18 தான் போட முடியிற அளவுக்கு இருக்குது. ஸோ கட் ஆஃப்ங்கிறது ஜென்ரலுக்கே 148 மேலே தான் இருக்கும். இதை தாண்டி ரொம்ப அதிகமாக இருக்காது. 165 சொல்கிறாங்க, 155 சொல்கிறாங்க. வாய்ப்பு இல்லை. தமிழ்லேயே எங்கள் 70 தாண்ட முடியாது. 75 தான் எடுக்க முடியுது தமிழ்ல. அதிகபட்சம் போனால் 78 அவ்வளோதான் எடுக்க முடியுது. அப்போ இப்படி கட் ஆஃப் வந்து 160 மேலெலாம் வரும்? வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு தான் வரும். இந்த அளவுக்கு இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.